வந்து இந்தியாவில் தான் ஒரு நாளைக்கு 800 பிரெக்னென்ட் மதர் கர்ப்பிணி பெண்கள் வந்து இறக்குறாங்க. ஸோ அவங்க இறக்குறதுக்கு வந்து ஏதாவது அவங்க டெலிவரி டயத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மருத்துவமனை வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதனால என்னால் வந்து என்னோட மனைவியை வந்து கூட்டு போக முடியாது. இந்த 15 கிலோமீட்டர் போயிட்டு 15 கிலோமீட்டர் வரதுன்றது ஏன்னா நான் தினைக்கு கூலியில் வேலை பார்க்குறேன், அதனால எங்களால் பண்ண முடியாது. ஓகே, இந்த வில்லேஜில் வெளிநாட்டில் இருக்க ஒரு டெக்னாலஜி நம்ம பண்ணுறோம், ஏன் நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் என்னோட வேலையை விட்டுட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக போனேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலை வணக்கம். எனக்கு பேர் செந்தில்குமார். இந்த வருஷத்தை வந்து தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நாட்டில் போய் இங்கிலீஷில் தான் கான்ஃபரன்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் மன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மன்றமணிக்கு மிக்க நன்றி. நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை வந்து இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அது கிரியேட் பண்ணுற அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு 2 வருட பயணத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு முன்னாடி பேசினவங்களும் மருத்துவத்தை பற்றி பேசினாங்க, அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. நான் பேசுறது வந்து பிரெக்னன்சி. உங்களுக்கு தெரியும், உலகத்திலே வந்து இந்தியாவில் தான் ஒரு நாளைக்கு 800 பிரெக்னென்ட் மதர் கர்ப்பிணி பெண்கள் வந்து இறக்குறாங்க. ஸோ அவங்க இறக்குறதுக்கு வந்து ஏதாவது அவங்க டெலிவரி டயத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியாதா அப்படின்ற எண்ணத்தில் வந்து அதிகமான பிரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்கள் இறக்குற ஒரு வில்லேஜுக்கு போனோம், ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்கள்கிட்டையும் பேசணும், எதனால் இந்த பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெண்ணிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது 7வது மாதம் வந்து குழந்தை உள்ளுக்குள்ளே இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்களோட 2வது பிரெக்னெண்ட்டாக 2வது டைம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ நாங்கள் வந்து எதனால் வந்து என்ன ரீசன், எதனால் வந்து அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கே இருக்க ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னு சொல்லுவாங்க, அங்கே போய் அவங்களோட கவர்மெண்ட்டோட பாலிசி படி எல்லா பிரெக்னென்ட் மதருக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும் மதர் அண்ட் சைல்டு கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். அதில் தான் அந்த ரிப்போர்ட் இருக்கும், எதனால இந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை கேட்கறதுக்காக அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில். அவங்கள்ட்ட போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கினோம். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டில் குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தைக்கு வயசு 2, இந்தியன் பாப்புலேஷன் நம்மளோட மக்கள் தொகையை அந்த குழந்தையோட இதுவும் ஆட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு நம்பரும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்படிதான் அந்த ரிப்போர்ட் போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுத்த, அரசாங்கம் கொடுத்த 12,000 ரூபாய் மணி காசை வந்து அந்த அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வாங்கிட்டு அதுக்கு சைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை ஜஸ்ட் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு அவங்ககிட்ட போய் காமிச்சேன், இந்த மாதிரி போட்டிருக்கு, இது என்ன அப்படின்னு. உடனே அந்த அந்த மதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கணவரை கூப்பிட்டுட்டு இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த கணவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மருத்துவமனை வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால என்னால் வந்து என்னோட மனைவியை வந்து கூட்டு போக முடியாது. இந்த 15 கிலோமீட்டர் போயிட்டு 15 கிலோமீட்டர் வரதுன்றது ஏன்னா நான் தினைக்கு கூலியில் வேலை பார்க்குறேன், அதனால எங்களால் பண்ண முடியாது. ஓகே, இந்த வில்லேஜில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் டெலிவரி நடக்கும். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, இப்படி நடக்கவே இல்லை, குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ இது ஒரு ஆளோட கதை. ஸோ நம்ம போய் அந்த மாவட்டத்தோட அந்த தலைவர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஸோ அவர்கிட்ட போய் நாங்கள் பேசினோம். பேசி வந்து எனக்கு இந்த தாலுக்குல இருக்க எல்லா கிராமத்தோட ஒரு டேட்டா, ஒரு 5 வருஷம் டேட்டா கொடுங்க, எத்தனை குழந்தைகள் இருந்துச்சு, எத்தனை பேர் பிறந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுங்க அப்படின்னு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஒரு உள்ளத்துல இருக்க ஒரு அட்மின், அதாவது கம்ப்யூட்டர் ஐடி அட்மின் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் எங்களை அனுப்பி விட்டாங்க, இவங்க உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி அவங்க கம்ப்யூட்டர் கணினியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு எக்ஸல் சீட் இருக்கு, அதில் என்னென்னலாம் பிரெக்னென்ட் மதர் இருக்காங்களோ அவங்களோட பேரெல்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து அந்த சீட் வந்து எம்டியா இருக்கு. அவங்க ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்றாங்க என் கண்ணு முன்னாடி டேட்டாவை. ஓகே, ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு
ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே மேனுவலா தான் என்ட்ரி போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்காக. சும்மா அந்த அட்டையை ஓபன் பண்ணுவாங்க, அதுல என்ட்ரி போட்டு கவர்மெண்ட்டுக்கு மதர் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 12,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் போகும்போது என் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த என்டையர் அந்த எக்ஸல் ஷீட்டை அப்படியே டிராக் பண்ணி ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படிதான் யார் எல்லாரும் கேட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னோட பாஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தாலும் சரி, ஓகே, இந்த மாதிரி என்ஜிஓல இருந்து யாராவது வந்தாலும் சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்க இருந்து யாராவது வந்தாலும் சரி, இதுதான் டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்ல இப்படி ஃபில் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்னோட ட்ரெயினிங்ல. நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அதாவது அவங்க பண்றது தப்புன்றது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்கன்றத ரியலைஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் மாதிரியும் கவர்மெண்ட்டையோ சிஸ்டத்தையோ குறை சொல்றதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நம்ம கத்துக்கிட்ட இந்த டெக்னாலஜி, நான் இதுக்கு முன்னாடி சாம்சங்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், குவால்காம்ல இப்ப நீங்க யூஸ் பண்ற 4G 5G இதோட கோர் ஆர்கிடெக்சரை நான் எழுதியிருக்கேன் இந்த கம்பெனிஸ்ல. இந்த 4G 5G எல்லாம் சொல்றீங்களா, அதோட கோர் ஆர்கிடெக்சரை நான் தான் அதுல டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல இருக்க ஒரு டெக்னாலஜி நம்ம பண்றோம், ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் என்னோட வேலையை விட்டுட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக போனேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுன்னா இந்த இது கவர்மெண்டோட பாலிசி படி இது எப்படி நடக்குது, இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசியெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும் போது கடந்த 15 வருஷமா உலகத்துல இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதுல மொத்தம் 18 கோல் இருக்கு. ஒரே ஒரு கோல் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு 2000 இருந்து 2015. அது என்ன அப்படின்னா வளரும் நாடுகள்ல பிரெக்னெண்டா இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களோட இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோல் மட்டும்தான் உலகத்தால அச்சீவ் பண்ண முடியாத கோல். ஸோ அதுக்கான ரீசன்லாம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி இதற்கு பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சுகாதார நிலையம், பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்க வந்து ஒரு டாக்டர், 2 பேர் வந்து அங்கன்வாடி அல்லது ஆஷா ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அங்கன்வாடி ஆஷா ஒர்க்கரோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தினைக்கும் போய் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போய் கதவை தட்டணும். தட்டிட்டு உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகாம இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போய் அங்கன்வாடியில போய் விடணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த பெண்ணை கேட்கணும், கடைசியா எப்போ உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்கணும். இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள டேட்டால ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பொங்கலுக்கு வந்துச்சு, தீபாவளிக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு, அப்போ அவங்கள பக்கத்துல இருக்க அங்கன்வாடிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்கள பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போட்டு மதர் அண்ட் சைல்ட் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இவங்களோட வேலை என்னன்னா ஒவ்வொரு மாசமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கரெக்டா ஹெல்த் செக்அப் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத மானிட்டர் பண்ணி அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்கள வந்து மானிட்டர் பண்றதுதான் இந்த ஹோல் சிஸ்டத்தோட வேலை. அதுக்கான இது இன்சென்டிவ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்னா இவங்க யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடக்கணும் அப்படின்ட்டு இவங்களே வந்து ரேண்டமா என்ட்ரி போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டோம், பட்ஜெட் எல்லாம் கரெக்டா போகுது, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்றது ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு போகுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்குலாம் போகுது. பட் ரியாலிட்டி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது எப்படி நம்ம வந்து டிஜிட்டலா மாத்தி இந்த இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா மானிட்டரபிளா மாற்ற முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மதர் வராங்க, அந்த பிரெக்னென்ட் கர்ப்பிணி பெண் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தோடனையும் அவங்களோட வெயிட் என்ன, ஹைட் என்ன, ஓகே, அவங்களோட பிளட் ப்ரெஷர் என்ன இருக்கு, ஓகே, அவங்களோட டெம்பரேச்சர் என்ன இருக்கு, குழந்தையோட ஹார்ட் ரேட் என்ன, அம்மாவோட ஹார்ட் ரேட் என்ன, இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் அவங்க வந்து மெஷர் பண்றாங்க. மெஷர் பண்ணிட்டு அவங்களோட சிம்டம்ஸ், அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு இதெல்லாம் நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு இது பேஸ் பண்ணி டாக்டர் வந்து 2 டேப்லெட் தான், மற்ற டிசிஷன் மற்ற இது மாதிரிலாம் நிறைய டேப்லெட் கூட கிடையாது, 2 அயன் ஃபாலிக் ஆசிட், இந்த 2 மாத்திரையை மட்டும் கரெக்டா ஒவ்வொரு செக்கப்லையும் சாப்பிட்டா போதும், அவங்க சூப்பரா குழந்தை பிறந்தது. இவ்வளவுதான், இதுதான் பிரெக்னன்சி, வேற எதுவுமே இல்லை. ஓகே, இதுதான் அவங்களோட பண்ணணும். ஆனா இது வந்து ஒரு டிஜிட்டலா மானிட்டரும் பண்ணல. இவங்க உண்மையிலே போய் பண்றாங்களா இல்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்றாங்களா, இதெல்லாம் யாருமே மானிட்டர் பண்ண முடியல.
அப்போ எங்களோட ஐடியா வந்து என்ன அப்படின்னா, இந்த மதரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராமல், சில பேர் வரமாட்டேன்றாங்க, எப்படி அவங்க வீட்டிலேயே இந்த இவ்வளோ செக்கப்பையும் எப்படி அவங்க வீட்டில் ஒரு சின்ன டிவைஸில் ஒரு சின்ன விஷயத்தில் பண்ண முடியும் அப்படின்றத தான் நாங்கள் இனோவேட் பண்ண ஆரம்பித்தோம். இனோவேட் பண்ணிட்டேன்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம். அதை வந்து அவங்க ப்ரெக்னென்ட் மதர் வந்து கையில் போட்டுக்கலாம். அவங்க ப்ரெக்னென்ட்டுக்கு கண்டுபிடிச்சோன்னையும் அவங்க கையில் அந்த டிவைஸ் போட்டுருவோம். இப்போ அவங்க வீட்டிலேயே இருக்கலாம். ஓகே, இந்த ஹெல்த் ஒர்க்கர், அதாவது அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு மாதமும் 2 தடவை அவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு டிவைஸ் இன்னொன்று கண்டுபிடிச்சோம். ஒரே டிவைஸில் 33 வைட்டல் இன்ஃபர்மேஷனை மெஷர் பண்ண முடியும் டிஜிட்டலாக. என்ட்ரி எதுவுமே போட தேவையில்லை. அந்த டிவைஸ் நாங்கள் ஜஸ்ட் கையில் மட்டும் வச்சா போதும். அவங்களோட பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்னு ஒரு 33 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டை, நான் வந்து டாக்டர் கிடையாது இல்லை, பட் ஐ லேர்ன் ஆல் த டெக்னாலஜி, எல்லா மெஷர்மெண்ட்டையும் கற்றுக்கிட்டு அந்த சென்சார்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி அந்த ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சு இதை செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எங்களுக்கு ரியலாக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியரபிள் டிவைஸ்லாம் கிடையாது. கையில் போகிற டிவைஸும் நாங்கள் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன மெடிக்கல் டிவைஸ் மட்டும் பண்ணோம். அந்த டிவைஸ் வச்சு உங்களால் வந்து டிஜிட்டலாக ஒரு செக்அப் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். நான் சொன்ன இந்த எல்லா டேட்டாவும் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அதை 2 நிமிஷம் குறைச்சிட்டோம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக. ஓகே, அதில் அப்போ அவங்க என்ன மெஷர்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை டைரெக்டாக டாக்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலாகவே வந்துடும். அவரோட ஃபோன்லையோ அல்லது அவரோட மொபைல் அப்ளிகேஷன்லையோ டிஜிட்டலாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாடலை டிப்ளாய் பண்ணிட்டு எங்களோட பேக்அண்ட் சிஸ்டத்துல இருந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஒரு 3 மாசம் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே பிரெக்னன்ட் உமனோட டேட்டா வருது. நாங்களும் போய் செக் பண்றோம். அவங்க சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, மெஷர்மெண்ட் எடுத்தாங்க, சிம்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போனாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னு. ஒரு 3 மாசம் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. திருப்பி 4வது மாசம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அதில் வந்து ஃபீட்டலோட இன்ஃபர்மேஷன் இல்லை, குழந்தையோட இன்ஃபர்மேஷன் அதில் இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இது குழந்தை உள்ளுக்குள்ள இறந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதுரையில இருந்து கிளம்பி அந்த வில்லேஜ் எங்கன்னா வயநாடுக்குள்ள, ஒரு கேரளால வயநாடுக்குள்ள ஒரு மலை ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்து உள்ள போகணும். அங்க இருக்கு அந்த வில்லேஜ். இங்க இருந்து கிளம்பி அங்க போறோம். அந்த மதர்கிட்ட போய் கேட்டோம்னா, இங்க யாருமே எனக்கு வரலையே அப்படின்றாங்க. 3 மாசமா யாருமே இங்க வரலையே அப்படின்னு. எப்படி இவங்களுக்கு மட்டும் டேட்டா செட் டிஃப்ரெண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆஷா ஒர்க்கர்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க கொடுத்த டிவைஸை இப்போ டிஜிட்டலா மெஷர் பண்ணோம். இப்போ நீங்க ஃபேக் பண்ண முடியாது, டேட்டா என்ட்ரி போட முடியாது. ஒரு பர்சன்ட் ரியலா போய் அந்த டிவைஸை வச்சு தான் டேட்டா கலெக்ட் பண்ணணும். இல்லாட்டினா இந்த மாசத்துக்கு நீங்க செக்அப் பண்ணலன்னு டேட்டா ரிப்போர்ட் வந்துடும். இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிவைஸ் எல்லாம் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் செக் பண்றது. ஓகே, உன் பேர் பிரியா, இந்த பிரியா மேல போட்டு விட்டேன், இந்த ரம்யாக்கு ஒரு என்ட்ரி. ஸோ என்ன பண்றதுன்னா, அவங்க கூட இருக்கவங்களே எங்களுக்கு ஒரு இது என்னன்னா, ஏன் எல்லாரோட டேட்டாவும் சிமிலரா இருக்குன்றது உங்களுக்கு ஒரு டவுட். ஓகே, ஏன்னா ஹார்ட் ரேட் எல்லாத்துக்குமே சிமிலரா வருது அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. பட் நாங்க என்ன நினைச்சோம், எல்லாருமே ஒரே வில்லேஜ்ல இருக்காங்க, மேபி அப்படி வரலாம் போல அப்படின்னு நாங்க ஸ்டடி பண்றோம். ஓகே, இப்படி பண்ணும்போது அங்க ஒரு மெயில் இருப்பாங்கல்ல, ஒரு ஆம்பளை மேலேயே போட்டிருக்காங்க, அவர்கிட்ட தான் ஃபீட்டல் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, சரி ஆள் கிடைக்கலப்பா, எல்லாம் சுத்தி ஒரே ஆளுக்கே பண்றோம் அப்படின்ட்டு அங்க வர ஆம்பளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உனக்கு ஒரு செக்அப் சும்மா செக் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல ஃபுல்லா ஃபீட்டல் இன்ஃபர்மேஷனே வரல, குழந்தையோட இன்ஃபர்மேஷனே இல்லை. இப்படிதான் நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த ரொம்ப இன்டெலிஜென்ட், இவங்களை வந்து நம்ம வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த சோஷியல் ப்ராப்ளத்தை. அதுக்கப்புறம் தான் இந்த வியரபிள் டிவைஸ் நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த டிவைஸ் என்னன்னா, மதரோட கையில போட்டுருவோம். இந்த டிவைஸ் வந்து அவங்க கண்டினியூஸா அந்த 1 மாசம் ஃபுல்லா மானிட்டர் பண்ணும். அவங்க தூங்குறது, அவங்க எவ்வளோ இது எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் இந்த டிவைஸ் மானிட்டர் பண்ணும். இப்போ இந்த மாடல் எப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போனா மட்டும்தான் அவங்க பேரை அன்லாக் ஆகும். நான் போன் எடுத்து அவங்க பக்கத்துல போய் நின்னா மட்டும்தான் நீங்க பிரியா முன்னாடி இருக்கீங்க அப்படின்றதே அன்லாக் ஆகும். அவங்க கையில போட்டிருக்க டிவைஸும் நாங்க பண்ண அந்த மெடிக்கல் டிவைஸும் மேட்ச் ஆனா மட்டும்தான் டேட்டாவே என்டர் பண்ண முடியும், டேட்டாவே ஃபீட் பண்ண முடியும். இந்த மாதிரி மாடலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி திருப்பி டிப்ளாய் பண்ணோம். டிப்ளாய் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 4 months பாத்தீங்கன்னா செமையா டேட்டா வந்துட்டு இருக்கு. எங்க டாக்டருக்கும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து அந்த வில்லேஜில் இருக்க டாக்டர் மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்க டாக்டர் கூட இது ஆன்லைனில் வரனால ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ்லாம் இவங்க ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் பில்ட் பண்ண ஓவரால் மாடல் என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு இந்த 2 தடவை இந்த ஆஷா ஒர்க்கர் வந்து நாங்கள் கொடுத்த சின்ன டிவைஸும் ஒரு ஃபோனையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க பக்கத்தில் போனோடனையும் ஃபோனில் சொல்லிடும், நீங்கள் பிரியா முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அதுக்கடுத்து இந்த டிவைஸை போடுவாங்க. அவங்களோட 1 மாசம் டேட்டா, அவங்க தூங்குறது, எப்படி தூங்கிருக்காங்க, எப்படி நடக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி வந்து பர்ன் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் அந்த வியரபிள் டிவைஸ்ல இருந்து வந்துடும்.
இந்த மெடிக்கல் டிவைஸ்ல இருந்து அவங்களோட ஹார்ட் ரேட்டு, குழந்தையோட ஹார்ட் ரேட்டு, ஓகே பிளட் ப்ரெஷரு, அவங்க வெயிட், ஹைட் எல்லா பேராமீட்டரும் ஒரு 33 பேராமீட்டர் டிஜிட்டலா கலெக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த டேட்டா வந்தோடனையும் இந்த டேட்டா என்ன பண்ணுவோம்னா இன்டர்நெட் வழியா கிளவுடுக்கு அனுப்பிடுவோம், லைக் இன்டர்நெட்டுக்கு அனுப்பிடுவோம். அங்க இருக்க டாக்டர், இந்த டாக்டர் சிட்டியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்து ஃபீட்பேக் கொடுப்பார், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஃபீட்பேக் அப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன் செகண்ட் என்ன பண்ணா அடுத்த நாள் அந்த ஆஷா ஒர்க்கர் திருப்பி நெக்ஸ்ட் டே ஃபோன் எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த வில்லேஜ்ல நீங்க ஒரு 50 பேருக்கு செக்அப் பண்ணிருக்கீங்க, இந்த 50 பேர்த்துல இந்த 10 பேர் ஹை ரிஸ்க்ல இருக்காங்க, இந்த 40 பேருக்கு இந்த இதெல்லாம் நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு வந்துடும். இவங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்க பேத்துக்கெல்லாம் போய் டேப்லெட், நியூட்ரிஷன் கொடுத்துருவாங்க. யார் யார் 10 பேர் ஹை ரிஸ்க்ல இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஹெச்சி கொண்டு வரணும். நாங்கள் அங்கே ஒரு சின்ன டிவைஸ் வச்சுட்டோம். ஹை ரிஸ்க்ல இருக்கவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கையில் இருக்க வியரபிள் டிவைஸும் அங்க இருக்க எங்களோட டிவைஸ் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி உண்மையிலேயே அவங்க வந்திருக்காங்க, ஹை ரிஸ்கா இருக்க மதர் ஒரு வாரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படின்றத டிஜிட்டலா நாங்கள் சிட்டில இருந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மாடலை ரீசேஞ்ச் பண்ணிட்டோம், எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. திருப்பி ஒரு 8 மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தப்பா வருது. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஸ்டெப்ஸ் வந்து அந்த உமன் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 80,000 நடக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே பயம், இந்த உமன் என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க தினைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் 80,000 ஸ்டெப்ஸ் வியரபிள்ல காட்டுது டேட்டால. இப்படி ஏன் இந்த உமன் இப்படி பண்றாங்களே, இது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் கிளம்பி அந்த வில்லேஜ் போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த டிவைஸே இல்லை. ஓகே, நாங்க கொடுத்த அந்த டிவைஸ் இல்லை. ஏன்னா நாங்க டிவைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு எதனால தங்கத்துல பண்ணா பிடிக்கும், தங்க கலர்ல பண்ணா பிடிக்கும் அப்படின்றதுனால தங்க கலர்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி பண்ணாம தங்க கலர்ல பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி அவங்க கையில காப்பு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அது கொடுத்துருந்தோம். ஸோ இந்த உமன்ட்ட இல்லை, கேட்டோம் இந்த டிவைஸ் எங்க போச்சு, தொலைஞ்சிருச்சா, இதே யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்ல சார் யாரும் எடுக்கல, என் கணவர் தான் வந்து வீட்டுல உட்காந்து சமையல் பண்ற உனக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச், அந்த வாட்சை கூட்டின்னு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த டேட்டாவை பார்த்தா எல்லாமே ஹஸ்பண்டோட டேட்டா. எங்களோட அல்காரிதம் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு அந்த டேட்டாவை பார்த்து, ஏன்னா வந்தது ஃபுல்லா ஹஸ்பண்டோட டேட்டா. ஓகே, சோ எப்படி இவங்களை போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மதர்கிட்ட போய் கேட்கணும், இன்னொரு அவங்ககிட்ட கேட்கணும். சார் இந்த டிவைஸ் பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கு, என் வீட்டுல இருக்க என் பக்கத்துல இருக்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க, நீ ரொம்ப பணக்காரி பாரு, எவ்வளவு பெரிய டிவைஸ்லாம் வச்சிருக்க, நாங்கெல்லாம் பாரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நான் வந்து இந்த டிவைஸை எடுத்து வச்சுட்டேன் சார் வீட்டில் அப்படின்னு. சரி, இப்போ கல்ச்சரலாக அவங்களை எப்படி அதை யூஸ் பண்ண வைக்கிறது, ஏன்னா இந்த வியர்பிள் டிவைஸ் போடாட்டி நம்ம ஹெல்த் ஒர்க்கர் ஏமாத்திடுவாங்க. ஓகே, இவங்க கண்டினியூஸாக போடணும், அந்த டேட்டா கரெக்டாக வரணும், அப்போதான் ஓவரால் ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் எல்லாருமே கழுத்துல காலில் வந்து இந்த ஊசி மணி பாசி மணிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம், இந்த கழுத்துல போட்டிருக்கீங்க கையில் போட்டிருக்கீங்களா, இது எப்பவுமே போட்டிருப்பீங்களா அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, சின்ன குழந்தையில இருக்கிற போதுல இருந்து இந்த டிவைஸ் என் கையில போட்டிருக்கேன், இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் போட்டிருக்கேன். கேட்டு இது எப்பவுமே போட்டிருப்பீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. ஸோ எங்களோட என்டையர் ப்ராடக்டை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்டை மாத்திட்டோம். இதுதான் எங்க ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுல இந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இதான் சென்சாரு. இது குட்டியா இருக்கு, ஆனா இதை நான் குட்டியாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, இந்த ஒரு டிவைஸ் எடுத்து இந்த டிவைஸோட அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க எப்பவுமே போட்டிருக்க அந்த ஊசி மணி பாசி மணி தான். ஆனா இப்போ இது ஸ்மார்ட் ஊசி மணி பாசி மணி, ஸோ யூ கேன் கலெக்ட் சோ மெனி இன்ஃபர்மேஷன். அவங்க இது கையில போடுறவங்களுக்காக பண்ணது. சில பேர் நாங்க கழுத்துல போடுறோம் அப்படின்வாங்க, ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணோம்னா இந்த டிவைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த நடுவில் கீழே இருக்கிறது அந்த சென்சார். ஸோ இந்த சென்சார் நீங்க எதில் வேணா மாட்டிக்கலாம். இந்த டிவைஸ் அவங்ககிட்ட போட்டோம், அவங்ககிட்ட போட்டுட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் சூப்பரா வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நல்ல க்ரோத் பேட்டர்ன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு அடுத்த சேலஞ்ச் என்ன, அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்னு காட்டும். எங்களோட அல்காரிதம் ஒன்று டெவலப் பண்ணோம். இதுல என்னன்னா சில நேரம் டாக்டர் வந்து அந்த டேட்டா ஃபீட் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதாவது 100 பேர் 200 பேர்னு வரும் அந்த டேட்டா செட், ஒரு 100 பேர் 200 பேரோட டேட்டா. அப்ப டாக்டரால வந்து அவ்வளோ பேரோட டேட்டாவையும் பார்க்க முடியாது. ஸோ அவரால் வந்து அவ்வளோ பேருக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே எங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டாக்டரோட உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதத்தை டெவலப் பண்ணோம் கம்ப்ளீட்டா. இது எப்படின்னா இது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதத்தை டெவலப் பண்ணோம் டாக்டரோட ஹெல்ப் வச்சு. இப்போ இந்த அல்காரிதத்தை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது எங்களோட பேக்அண்ட் சர்வர்ல ரன் பண்ணிட்டோம். இப்போ 200 பேருக்கு செக்அப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எல்லா டேட்டாவும் முதல்ல இந்த அல்காரிதத்துக்கு வரும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா டாக்டர் மாதிரி போய் எல்லாத்தையும் செக் பண்ணி இதுல யாரு ஹை ரிஸ்க் யாரு லோ ரிஸ்க் அப்படின்னு ப்ரியாரிட்டி பண்ணிடும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடும். ஓகே, இந்த 20 பேர் ஹை ரிஸ்க்ல இருக்காங்க, இவங்க எல்லாம் லோ ரிஸ்க்ல இருக்காங்க.
இந்த டேட்டாவை நாங்கள் என்ன பண்ணோம், டாக்டர்கிட்ட கொடுப்போம். ஓகே, இந்த டாக்டரை நாங்கள் எப்படி இது பண்ணோம்னா, அந்த ஹை ரிஸ்கா இருக்கிற டேட்டாலாம் சிட்டி டாக்டருக்கு போயிடும், எக்ஸ்பர்ட் டாக்டருக்கு. இந்த லோ ரிஸ்க்ல இருக்க டேட்டாலாம் லோக்கலா இருப்பாங்களா அந்த டாக்டருக்கு போயிடும். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதில் இப்போ அல்காரதமே நிறைய அசிஸ்டன்ட் மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஒரு 10 நிமிஷத்துல அவங்களால ஒரு 100 பேஷண்ட் டக்கு ஃபீட்பேக் கொடுத்துட முடியும். அவங்களுக்கு ரொம்ப அந்த பேர்டன் இல்லை, அந்த பெரிய லெவல் பேர்டன் இல்லை. இந்த ஃபீட்பேக் கொடுத்தோன்னே அந்த ஃபீட்பேக் திருப்பி இவங்ககிட்ட போயிடும். நீங்க அல்காரிதம் கண்டுபிடிச்ச நிறைய ஹை ரிஸ்க் இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து கண்டினியூஸா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 42 kg இருக்கும், அப்புறம் 41 அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்டு, நிறைய ஹை குவாலிட்டி ட்ரை ஃபுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டே இருப்போம். அவ்வளோ ஃபுட்டு கொடுத்தோம், திருப்பி பார்த்தா வெயிட் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து அவங்களோட காம்ப்ளிகேஷன், டெலிவரி டயத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன் உருவாக்கும். ஸோ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏன் நம்ம கொடுக்குற எந்த ஒரு ஃபுட்டுமே அது என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்குற எல்லா ஃபுட்டையும் அந்த உமன் என்ன பண்ணுன்னா அவங்களோட குழந்தைக்கோ அல்லது ஹஸ்பண்டுக்கோ கொடுத்துரும், கணவருக்கு கொடுத்துரும். ஓகே, இது அந்த அந்த மதருக்கு வந்து ரொம்ப வயிறு பயங்கரமாக பசிக்கும். ஒரு பானையில் தண்ணி இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி தான் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, திருப்பி போய் பானையில் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, 10-20 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் எங்களோட அந்த ஆஷா ஒர்க்கர்ட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னா எல்லா நியூட்ரிஷனையும் டீஹைட்ரேட் பண்ணி பவுடர் மாதிரி மாற்றிடும், கம்ப்ளீட்டாக பவுடர் மாதிரி மாற்றிட்டு நீங்கள் செக்அப் முடிச்சோன்னே அவங்க குடிக்கிற பானையை ஓப்பன் பண்ணி அதில் இந்த பவுடர் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சோண்டு அந்த வேப்பையோட இது டேஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ குழந்தையும் ஹஸ்பண்டும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி சின்ன சேஞ்ச் மட்டும் நாங்கள் பண்ணி விட்டோம். அதுக்கடுத்து பார்த்தா அவங்க அந்த தண்ணி எப்பயும் போல அந்த மதர் அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது நார்மல் தண்ணி கிடையாது, நல்ல நியூட்ரிஷனான ஒரு வாட்டர். இது பண்ண உடனே நெக்ஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு செக்அப்லயும் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ப்ராப்ளம், அனிமியா ப்ராப்ளமா இருக்கட்டும், மற்ற எல்லா ப்ராப்ளமும் ஜஸ்ட் இந்த ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், மற்ற எல்லா இதுவும் ஸ்டெபிலைஸ் ஆரம்பிச்சிருச்சு. எங்க டாக்டர்லாம் பார்த்து சொன்னாங்க, இப்படி சார் சடனா ஒரு 3 monthsல எல்லா இங்க இந்த ஏரியால இருக்க எல்லா மதரோட பேராமீட்டரும் ஸ்டெபிலைஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், நியூட்ரிஷனால தான் இந்த எல்லா இஷ்யூமே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹோல் சர்வீஸும் எங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் டிப்ளாய் பண்ணோனையும் அந்த கிராமத்தில் வந்து குழந்தை பிறந்துருச்சு, புதுசாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. சரி சொல்லிட்டு நான் அந்த வில்லேஜுக்கு போனேன், அந்த கிராமத்துக்கு போனேன். கிராமத்தில் போயிருக்கும்போது அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே அந்த இடத்துல வந்திருக்காங்க, கூடி நிற்கிறாங்க. புதுசாக குழந்தை பிறந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் குழந்தைய ஒருத்தவங்க கையில இருந்து இன்னொருத்தவங்க கைக்கு இப்படி மாற்றிட்டே இருக்காங்க. ஓகே, மாத்துறாங்க, பிடிக்கிறாங்க, மாத்துறாங்க, இந்த மாதிரியே பண்ணிட்டே இருக்காங்க. நான் உடனே அந்த லேடியோட அவங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என்ன பண்றாங்க, புதுசாக குழந்தைய வச்சு என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்ட்டு, மேபி இன்ஃபெக்ஷன் ஆகும், என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக கேட்டேன். ஸோ அவங்க டக்குன்னு எடுத்து அந்த குழந்தைய என்டையும் கொடுத்தாங்க. ஸோ நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். எங்களோட வில்லேஜில் இவ்வளோ நூற்றாண்டா முறையா ஒரு பிறந்த குழந்தை சிரிக்குது. அதை தூக்கும் போது எங்களால் வெயிட்டை ஃபீல் பண்ண முடியுது, கை இப்படி கீழே இறங்குது. உங்களால வெயிட்டா இருக்கா குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்ட்டு. இதனால் வரைக்கும் எங்களோட ஊர்ல பிறந்த குழந்தை சிரிச்சதே கிடையாது. ஓகே, அதுல அப்ப இவ்வளவு வெயிட்டா இருந்ததே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த இம்பாக்ட் அந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே கிரியேட் பண்ணுது. நான் ஒரு 8 வருஷம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துருக்கேன். நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் கோடு ஹார்ட்வேர் எல்லாம் எழுதிருக்கேன். ஆனா அதோட அவுட்புட்டை வந்து என்னால் தொட்டு பார்க்க முடியாது, அது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும். ஓகே, முறையா நான் எழுதின ப்ரோக்ராமோட அவுட்புட்டை என்னால் அதை தொட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எங்க அவுட்புட் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த இம்பாக்ட், இந்த ப்ராஜெக்டோட ரியல் இம்பாக்டா இருந்துச்சு. கடந்த 2 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா வயநாடுல இருந்து ஸ்டார்ட் ஆகி மகாராஷ்டிரால இருக்க எல்லா அந்த வெஸ்டர்ன் கார்டன் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க எல்லா ட்ரைபல் வில்லேஜஸ்ல மொத்தம் 70 வில்லேஜஸ்ல இந்த ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணியிருக்கோம். 22,000 பேத்துக்கு வந்து ஹோம் பேஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இனோவேஷன் ஃபார் த பீப்புள் ஹூ ரியலி நீட், அந்த அளவுக்கு அதை கொண்டு போயிருக்கோம். ஏன்னா வெளிநாட்டில் கூட நான் கண்டுபிடிச்ச டிவைஸ் நான் இன்னும் வந்து அர்பன் செக்மெண்ட்டுக்கு நான் மார்க்கெட் பண்ணல. திஸ் இஸ் த பெஸ்ட் இனோவேஷன் யுனெஸ்கோல லாஸ்ட் இயர்ல கிஃப்டட் சிட்டிசன் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க மெக்சிகோல. பிகாஸ் த இனோவேஷன் இஸ் கோயிங் டு டேக். நான் இன்னும் ஒரு ரூரல் மார்க்கெட்ல தான் அதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். பட் GE, பிலிப்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் எங்களோட இனோவேஷன் பார்த்துட்டு தேர் ஸ்டாண்ட். ஏன்னா அந்த நான் சொன்ன 33 செக்அப் பண்றதுக்கு ஒரு பெரிய லேப் வேணும். ஓகே, நான் பண்ண டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சைஸ்ல இருக்கும். இதை நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா, அவ்வளோ டிவைஸையும் பேக்ல போட்டு 10 கிலோமீட்டருக்கு அந்த ஆஷா ஒர்க்கரை நடந்து பார்த்தீங்க, நான் நடந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி
ரொம்ப பெயின்ஃபுல். அவங்களால அவ்வளோ தூரம் அந்த அவ்வளோ டிவைஸை தூக்கிட்டு கேரி பண்ண முடியாது. அவங்களால சின்ன மணி பர்ஸில் தான் கேரி பண்ண முடியும். ஸோ எல்லா மெடிக்கல் டிவைஸையும் ரீடிசைன் பண்ணி அதை சின்ன மணி பர்ஸில் கேரி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் லைக் அந்த இனோவேஷன். இதனால வந்து எங்களால் வந்து லாஸ்ட் மைல் யூசருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த யூசருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ட்ரைபில் இருக்க எல்லாரும் சொன்னது என்னன்னா, சார் எங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் படி we are all poor, நாங்கெல்லாம் வந்து புவர்ன்றீங்க. ஆனால் உண்மையிலே வந்து நாங்கள் புவர் கிடையாது. ஏன்னா WHO சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு குறைவா சம்பாதிச்சா அவங்கெல்லாம் புவர் அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்கே இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து புவர் கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்ற இடம், ஓகே, எனக்கு வந்து இங்கே தண்ணி இருக்கு, மண் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நான் தங்குற இடம், சாப்பிட்றது எல்லாமே வந்து நானே இங்கேருந்தே பண்றேன். ஓகே, எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட எனக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாமே எனக்கு இங்கேயே கிடைக்குது, இந்த மழையிலே எனக்கு எல்லாமே கிடைக்குது. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, எனக்கு எல்லாமே கிடைக்குது. இந்தியன் எக்கனாமி பெருசா போனாலும் சரி, குறைவா போனாலும் சரி, எனக்கு அதை அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. என்னோட அந்த 3 பேசிக்கான விஷயமே எனக்கு இங்க கிடைக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் ஹெல்த் கேர். ஓகே, அந்த வயநாட்டில் இருக்கவங்க சொன்னது என்னன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து 15 லட்சம் வருஷம் வயசானது. இந்த மலையில வந்து என்னோட தாத்தா எல்லாம் சொல்றதுன்னா, நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நோய் வந்தாலும் எல்லா நோய்க்கான மரம் இங்க இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த கடந்த 50-100 வருஷமா இந்த இடத்துல ஃபுல்லா தேயிலை தோட்டமா மாத்திட்டாங்க. அந்த ரொம்ப உயிருக்கு வேல்யூபிளான அந்த மரமே இப்ப இல்ல. ஸோ எங்களோட ஒரே பிரச்சனை ஹெல்த் கேர் தான். மற்ற எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஹெல்த் கேர் மட்டும் தான் எங்களோட பிரச்சனை. நான் வந்து என் ஒய்ஃபை கூட்டு போய் கல்பட்டான்ற ஒரு வயநாட்டில் இருக்க மெயின் சிட்டிக்கு போய் டிராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு 300 இருந்து 500 ரூபாய் எனக்கு செலவாகும் ஒரு செக்கப்புக்கு. அப்போ நான் ஒரு மதருக்கு ஃபுல் பண்ணோம் அப்படின்னா 10,000 ரூபாய் செலவு. ஸோ இதனால தான் நாங்கள் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் இதை ரீடிசைன் பண்ணி லாஸ்ட் மைல் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ நிறைய குழந்தை பிறந்திருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் எழுதின கோடை டச் பண்ணிட்டு பிறக்குது அப்படின்ற ஃபீல் வந்து வேற லெவலில் இருக்கு. யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே வந்து கேட்கும்போது எங்களுக்கு லைவாக கொண்டு போய் தான் இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் டிவைஸ் கண்டுபிடிச்சிங்க நீங்கள், அதோட மெயினோட ஆப்ஜெக்டிவே வந்து அந்த பிரெக்னன்சி உமனோட வந்து டெத்தோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். அதோட மெயின் ரீசன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த பிரெக்னன்சி உமன் வந்து டெத் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நியூட்ரிஷன் மட்டும் தானே, இல்லை வேற ஏதாவது? அதாவது ஒரு நியூட்ரிஷன்ற ஒரு பாராமீட்டரால, அதாவது பிரெக்னன்சின்றது வந்து மற்ற இது மாதிரி டயபெட்டிக்ஸோ மற்ற இது மாதிரி அது ஒரு வியாதி கிடையாது. ஓகே, ஒரு ஒரு அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது கரெக்டா அயன், ஃபோலிக் ஆசிட், அதாவது இரும்புச்சத்து, இந்த இதுல பேசிக்கான ஃபுட்டை மட்டும் எடுத்துட்டாங்கனாலே போதும், அவங்களால வந்து ஒரு நல்ல சேஃபான டெலிவரியை டெலிவர் பண்ண முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம. பட் நம்ம ஊர்ல ஏன் இந்த காம்ப்ளிகேஷன்ல இருக்குன்னா, இது என்வரான்மெண்டல் ப்ராப்ளத்தால வர டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்துக்கும் நாங்க ஒரு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் இருக்க நார்மலான பிரச்சனை வந்து அனீமியா. ஓகே, அந்த அனீமியாக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இரும்பு சத்து வந்து அவங்களோட ரத்தத்துல இல்லை, இரும்பு சத்து இல்லை. அந்த ஒரு பேராமீட்டர் நாங்கள் இது பண்ணோம். பட் ஒன்ஸ் அந்த நியூட்ரிஷன் பார்ட்டை சால்வ் பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்ட் ஆன பிரச்சனைலாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சில வில்லேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம், இது காம்ப்ளிகேட்டடே கிடையாது, அப்படியே இருக்கும், இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும், டக்குன்னு குழந்தை பிறந்துடும், அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும், நாற்று நட போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பட் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற விஷயம். பட் இது மாதிரி ஃபுட்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க ஃபுட்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ இருக்கிறது இல்லை. அது ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். பட் ப்ளஸ் அவங்க நேச்சுரலி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு விவசாயம் ஏதோ பண்ணுறாங்கன்னா பயங்கர நல்ல அதோட பெனிஃபிட் இருக்குமா. இப்போ அவங்களுக்கு அது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வந்து ஆர்டிஃபிக்கலாக வந்து பூரான மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் பூர் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால ஏழையான மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதான் அந்த ஊரில் இருக்க அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்கிறோம். நாங்கள் எப்பவுமே இங்கே எல்லாமே இருக்கு எங்கள் ஊரில், பட் எதனா ஒரு ரீசனால நாங்கள் ஆர்டிஃபிக்கலாக பூரா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பட் இப்போ அர்பன் சிட்டிஸ்ல அவங்களோட இதெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ ஹைட்ரேட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல தனியா வச்சுக்கலாமா? நேரம் கொஞ்சம் எல்லாருக்கும் இன்னும் பிரேக்கே ஒன்றும் உடலை நம்ம 3 பேசி இதை பண்ணிட்டோம். நீங்கள் தனியாக ஒரு இடத்துல கண்டினியூ பண்ணி. ஸோ இதான் அந்த வீடியோ. மதுரை காவலன் ஆப் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆப் பண்ணது இந்த 2 பொண்ணுங்க தான். எங்களோட டீம் தான் அந்த ஆப்பை பண்ணது. सेंथिल कुमार, एंटरप्रेन्योर, टीचर, पर सबसे पहले एक कोडर जिन्होंने गर्भवती महिलाओं के लिए एक हेल्थ ऐप बनाया है. In the village, it is impossible for pregnant women to go to the hospital, which is 20 kilometers away. I use code to make certain devices and apps that bring the hospital to them in this crucial time. दरअसल ये कहानी टेक्नोलॉजी की नहीं है, ना ही इंटरनेट की. ये कहानी है
सेंट्री की, ऋतिक की, रियाज की, पद्मावती की और हर उस इंडियन की जो किसी नए तरीके, किसी नई तरकीब से अपनी और दूसरों की जिंदगी बदल रहे हैं और जाने अनजाने में एक दूसरे को ही इंस्पायर कर रहे हैं, हमें इंस्पायर कर रहे हैं। मिக்க நன்றி.